விடாமுயற்சி ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம் தெரியுமா? ஸ்பாயிலர்ஸ் அஹெட் அண்ட் ஐ மேன் அனில் மை செல்ஃப். நிறைய பேருக்கு படம் அவ்வளோ ஒர்க் ஆகல போல. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, படம் அவங்க மேரேஜில் ஸ்டார்ட் ஆகி சவாட்டிகா சாங், அவங்களோட லவ் மாண்டேஜஸ், த்ரிஷாக்கு மிஸ்கேரேஜ், அதில் டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரக்கு 2 பேரும் ஒரு ட்ரிப் போகிறாங்க, அண்ட் தென் ஷீ இஸ் மிஸ்ஸிங். இப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னான். நிறைய பேருக்கு ட்ரிஷா கேரக்டர் மேலே ஒரு ஹேட் தான் வருது போல. அவங்க வந்து அஃபேர் இருக்குன்னு சொல்கிறாங்க, டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அஜித் சார் கேரக்டர் மாதிரி ஒரு மேனை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, ஒரு கில்ட்டே இல்லாமல். அந்த கேரக்டருக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்றணும் அப்படின்றது வந்து ஒட்டலை போல. பட் எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தோ ஷி ஹேஸ் அன் அஃபேர், டைவர்ஸ் ஆக போகுது, பட் ஹி கோஸ் ஆல் த வே. அவ்வளோ இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அவ்வளோ அடி வாங்குறாரு, அவரோட லைஃப் சேவிங்ஸ்லாம் கொடுக்க தயாராக இருக்காரு. எல்லாம் பண்ணி கடைசியில் அவளை காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் ட்ரிஷாவே கேட்குறாங்க, ஏன் என்னை காப்பாற்றின அப்படின்னு. அதுக்கு இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் பட கிளைமேக்ஸில் தபு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் கையெல்லாம் இப்படி விரிச்சிட்டு பிகாஸ் ஐ லவ் யூ அப்படிம்பாரு. மென் இன் லவ் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரில, பட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.